அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழகத்திலே பதிவாகி இருந்தது. பாரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தமிழகத்திலே ஒரு பிரபலமான ஒரு காதல் நடிகர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 40 முறை அவர் போதைப் பொருளை கொள்வனவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கொக்கையின் போதைப் பொருள் நண்பர்களே, அந்த கொக்கையின் போதைப் பொருளை ஸ்ரீகாந்த் அவர்கள் சில மது விருந்தகத்திலும் அதே போல சில பார்ட்டிகளிலும் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு இந்த ஸ்ரீகாந்த் சிக்கினார் என்பது முக்கியமானது. அதே போல தமிழகத்திலே இதை போல பல்வேறுபட்ட நடிகர்களும் போதைப் பொருளை பாவிப்பதாக தகவல்கள் மெதுவாக கசிந்திருக்கிறது. அதே போல அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தமும் அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த போதைப் பொருளை பாவிப்பதாக சொல்லப்படுகிறது, மன அழுத்தத்தின் நீட்சியாக. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நண்பர்களே, எவ்வாறு சிக்கினார் என்பது முக்கியமானது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையிலே ஒரு அந்த மது அருந்தும் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ராஜா என்பவர் ஒரு திரையரங்கு வச்சிருக்கிறார். அவர் போய் மது அருந்தக்குள்ள ஒரு 2 பேருக்கு இடையில வாய்த்திருக்கும், அவருக்கும் இன்னொருக்கும் இடையில வாய்த்திருக்கத்தின் நீட்சியாக அறியப்படுது போதைப் பொருள் அவங்க பாவிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அப்ப போலீசார் விசாரணைகளை முடுக்கி இந்த போதைப் பொருள் வலையமைப்பை விசாரித்தார்கள். விசாரித்த பொழுது ஒருவர் சிக்கினார். அவர் தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார். அவரும் அந்த போதைப் பொருளை வழங்கியிருக்கார் இவர்களுக்கெல்லாம். பிரதீப் குமாரை விசாரிச்சு பார்க்கக்குள்ள பிரதீப் குமார் ஒரு விஷயத்தை வெளியே விட்டிருக்கார். தான் ஸ்ரீகாந்துக்கும் போதைப் பொருள் கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இதற்கு முன்பதாக ஜூன் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கானா நாட்டை சேர்ந்தவர் தான் ஜோன் என்றவர். ஜோனையும் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. கானான்றது ஆப்பிரிக்க நாடு. ஜோனும் இவர்களுக்கெல்லாம் போதைப் பொருள் வழங்கியிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரதீப், சேலத்தை சேர்ந்த பிரதீப் தான் ஸ்ரீகாந்துக்கு நேரடியாக போதைப் பொருளை வழங்கினார். பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, ஸ்ரீகாந்துக்கு 40 முறை போதைப் பொருளை விற்றதாக சொல்லியிருக்கிறார். இதுதான் பிரதான குற்றச்சாட்டு. அப்போ என்ன செய்யறாங்களா, போலீசார் ஸ்ரீகாந்தை கூட்டிக் கொண்டு அரசு மருத்துவமனையில் இதை சோதிச்சு பார்க்குறாங்க. ஒரு போதைப் பொருள் பாவிச்சிருக்காரான்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் போதைப் பொருள் பாவிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடிப்படையில் நுங்கம்பாக்க காவல்துறையினர் தான் கைது செய்தவரை இப்பொழுது நீதிமன்றத்தினூடாக இப்போ அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க நண்பர்களே, எப்படி விவகாரம் நடந்திருக்கு. கடந்த காலங்களில் நாங்கள் அறிஞ்சிருப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர்கள் மது அருந்துவதை அறிந்திருக்கிறோம். கண்ணதாசன் உள்ளிட்டவர் ஏராளமானவர்கள் நடிகர்கள், பாடலாசிரியர்கள் மது அருந்துவதை அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போதைப் பொருள், அதுவும் கொக்கையின் போதைப் பொருள் பாருங்க நண்பர்களே, எவ்வாறு வலையமைப்பாக செயற்படுகிறது. நாங்கள் இலங்கையிலே பேசுகிறோம். இலங்கையிலே திட்டமிட்ட செயற்பாடு என்று பேசுகிறோம். அது உண்மையான விடயம். ஆனால் இருந்த பொழுதிலும் தமிழகத்திலே பாருங்க நண்பர்களே, கானா எங்க இருக்கு, ஆப்பிரிக்க நாடு. கானால இருந்து வர ஜோன் என்ற நபர், ஒரு சின்ன வயது இளம் நபர் பாருங்க எப்படி போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப இவர்கள் லாப நோக்கத்துல பாருங்க நண்பர்கள் அதிகமாக போதைப் பொருளை கடத்துகிறார்கள். இந்த ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட விவகாரத்தோடு தான் இந்த விஷயம் வெளியால வந்திருக்கு. இதுக்கு முதல் நிறைய பேர் அங்க கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஆனா இருந்த பொழுதிலும் ஸ்ரீகாந்த் முக்கிய புள்ளி, அவர் ஒரு பிரபலமான சினிமா நடிகர். ஏன் பாவிக்கிறாங்க, தங்களுக்கு மன அழுத்தம் ஏதோ ஒரு காரணம், அது ஒரு விஷயம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் போதைப் பொருளை பாவித்த விடயமானது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. இப்ப நிறைய பேர் இன்னும் மாட்ட போறாங்க. தமிழகத்திலிருந்து வர செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய நடிகர்கள் இன்னும் மாட்ட போறாங்க. பாருங்க எப்படியெல்லாம் தமிழ் சினிமா உலகம் தமிழகமும் மாறி இருக்குன்னு சொல்லி. இலங்கையில இது பகிரங்கமா தெரிஞ்ச விஷயம். இலங்கையில அதிகமாக கடந்த காலங்கள்ல பிரதமராக இருந்தவர் யாருன்னு சொன்னா திமு ஜெயரட்ன, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மைந்தேட பிரதமராக இருந்தவர் திமு ஜெயரட்னவும் போதைப் பொருள் வழக்கிலே மாட்டினார். என்ன விடயம்னு சொன்னா, வழக்கு அவருக்கு மேல போடப்பட இல்லை, ஆனா இந்த விவகாரத்துல மாட்டினார். என்னன்னு சொன்னால் சில கண்டெய்னர் ஊடாக, கப்பல்ல இருந்து வர கண்டெய்னர் ஊடாக, சுங்கத்தூடாக அந்த கண்டெய்னர்ல சில பொருட்களை இறக்குவதாக சொல்லி ஒரு போதைப் பொருளை இறக்கி இருந்தார், மாட்டுப்பட்டவர். ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. பிரதமராக இருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் சமூகத்தில் பேச்சு வழக்கில் இருந்தது ஆளும் வர்க்கத்தினர் தான் இதிலெல்லாம் விற்கிறார்கள், கடத்துகிறார்கள் சொல்லி சொன்னதை போல விஷயம் வந்திருக்குது. இப்போ அது இலங்கையில் நடந்த விஷயம். இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட விவகாரத்தோடு இன்னும் நிறைய பேர் மாட்ட போறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அப்போ தமிழகம் எவ்வாறு மாறி இருக்கிறது என்ற விடயம் மிக முக்கியமான விடயம். தமிழகத்தில் தங்கு தடையற்று போதைப் பொருள் விநியோகம் அப்படியே விரிஞ்சிருக்கு. ஒரு கானா நாட்டை சேர்ந்த நபர் எவ்வாறு பாருங்க நண்பர்களே, எவ்வாறு இந்த போதைப் பொருளை தமிழகத்திற்குள்ளே இவர் மாட்டிய ஒருவர் தான். இவருக்கு பின்னால் நிறைய புள்ளிகள் இருக்கிறார்கள், நிறைய பெருச்சாளிகள் இருக்கிறார்கள். இந்த விடயங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த ராஜா என்பவர், நான் சொன்னேன், ராஜா என்பவர் ஒரு மது அருந்தகத்திலே சென்று, அந்த விருந்தகத்திலே சென்று மது அருந்தாமல் விட்டிருந்தால், அவர் இரு குழுக்களோடு அவர் இன்னொருவரோடு சேர்ந்து சண்டை பிடிக்காமல் விட்டிருந்தால் இந்த விவகாரம் வெளியே வந்திருக்கு. அதை பாருங்க, அந்த ராஜா மது அருந்த சென்ற இடத்துல
பிடிச்சு விசாரணையின் அடிப்படையில தான் பாருங்க இந்த பிரசாத்தும் கைது செய்யப்பட்டு பிரசாத்தும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீகாந்த் கொடுத்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய நடிகர்கள் மாட்டுப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் உண்மை வெளியே வரும், உண்மை யாரும் பூட்ட இல்லாத என்ற விஷயம் அப்பட்டமாக வெளியாக இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் இன்னும் நிறைய முதலைகள், நிறைய நடிகர்கள், இயக்குநர்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிற நண்பர்களே. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள் செல்வத்துடன் இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.